தற்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கிற ஆண்டுடைய வார்த்தை என்னவென்றால் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீயோ தேவனுடைய மனுஷனே. இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய மனுஷனாக இருந்தால், நீங்கள் தேவனுடைய மனுஷியாக இருந்தால், தேவன் கொடுக்கிற ஆலோசனை, தேவ மனிதன் கொடுக்கிற ஆலோசனை என்னவென்றால், நீயோ தேவனுடைய மனுஷனே என்று சொல்லி இவைகளை எல்லாம் விட்டு ஓடு. எவைகளை விட்டு ஓட வேண்டும் என்றால் பண ஆசை. இந்த 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் அது வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து, சிலர் அதை விரும்பி, பண ஆசையினால் விரும்பி அதை ஆசை வைத்து விரும்பினபடினால் ஆகான் செய்த பெரிய பாவம். அவன் பணத்தின் மேல் ஆசை வைத்தான். அவன் அந்த ஈர்த்தினுடைய சால்வையின் மேல் ஆசை வைத்தான். அந்த ஆசை வைத்ததுனால அன்றைக்கு ஆண்டு கொடுத்த கட்டளை, அன்றைக்கு எரிகோ பட்டணத்தில் அங்கே இருக்கிற ஒரு பொருளையும் இடாதீங்க, அது சாபத்தீடானது. சாபத்தீடானதை அவன் எடுத்தான். காரணம், அது விலையேறப்பட்ட பொருளாக இருந்ததுனால அதை பார்த்தான், அதை எடுத்தான். அதை எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய கூடாரத்தின் மத்தியில் புதைச்சி வச்சான். ஆசை வச்சதுனால ஏற்பட்ட விளைவு மாபெரும் தோல்வி ஏற்பட்டது. முழு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் மாபெரும் வெற்றியை பெற்ற அந்த எரிகோ பட்டணத்தில் பெரிய வெற்றி கிடைத்தது. ஆயி பட்டணத்தில் ஒரு தோல்வி கிடைத்தது. இந்த தோல்வியை கண்ட பொழுது யோசுவா கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அழுது புலம்பி, ஆண்டவரே, எரிகோ பட்டணத்தில் மாபெரும் வெற்றி கொடுத்தீங்களே, கோட்டை சுவர்களெல்லாம் உடைச்சு போட்டீங்களே, ஒரு சின்ன ஆயி பட்டணத்தில் தோல்வி. ஆயிரக்கணக்கான மக்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கொலையுண்டார்கள். அதுக்கு காரணம் ஒரு மனுஷனுடைய ஆசை, ஒரு மனிதனுடைய பண ஆசை. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது. சில அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி போனாங்க. ஆகான் விசுவாசத்தை விட்டு விலகி போனான். இதனால் அவனுக்கு மட்டும் இல்லை, முழு சமஸ்த இஸ்ரவேல் தோல்விப்பட்டது. யோசுவா கர்த்தருடைய சமூகத்தை உட்கார்ந்து அழுது ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலை பாவம் செஞ்சிட்டாங்கப்பா. ஆகான் இச்சித்ததுனால பெரிய நஷ்டம். அவனுக்கு நஷ்டம், அவன் குடும்பத்துக்கு நஷ்டம், அவன் தேசத்துக்கு நஷ்டம், மாபெரும் பயங்கரமான அழிவு. ஆனால் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் அறிந்த பவுல் சொல்ல, மகனே, உனக்கு ஒரு கஷ்டம் நஷ்டம் வராதபடி இவைகளெல்லாம் நீ விட்டுட்டு நாட வேண்டியவைகள் தேவன் மேல் வைக்கிற அந்த பக்தி. இன்றைக்கி எப்படியும் பணம் சம்பாத்தியம் பண்ணலாங்கிற காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் இப்படித்தான் பணம் சம்பாத்தியம் பண்ணணும், சரியான பாதையில் தான் சம்பாத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறைகளை கற்று நம்ம தந்துக்கிறாரு. அநியாயமாய் பணத்தை சம்பாதிக்கிறவர்கள் சாபத்தினுடைய சுவாசத்தை பொறுக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசித்து பார்க்குறோம். போதும் என்கிற மனதனக்கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். உலகத்திலே ஒன்று கொண்டு வந்ததில்லை, கொண்டு போக போகிறது இல்லை. உண்ணும் உடுக்கவும் நமக்கு இருந்தால் போதும். ஆகவே ஐஸ்வரனாக விரும்புகிறவர்கள் சோதனையிலே, கண்ணிலே, மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அவிழ்த்து பதிகமான பலவிதமான இச்சைகளிலும் விழுந்து போகிறார்கள். மகனே, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளெல்லாம் விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு அப்படின்றார். நாம் எதையெல்லாம் விடணும் அதையெல்லாம் விட்டுட்டு எதையெல்லாம் நாடுவோம். அதுக்குரிய நல்ல பலனை கற்றுக் கொடுப்பார். மே காட் பிளஸ் யூ. பூமியிலே சமாதானமும் நிதியமும் உண்டாகட்டும்.